இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கம்மியான ப்ரைஸை கொடுத்து வாங்குறது தான் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரோட பொதுவான கருத்து. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வாரன் பஃபெட்ட கேட்டிருக்காரு, நான் எப்படி ஒரு ஷேரை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரன் பஃபெட் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அது என் மெத்தட் பேர் என்னென்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஒரு டீ கடையை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டீ கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு 100 ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு, ஈஸியாக இருக்குன்றதுக்கோசரம் நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராஃபிட்டுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆள் கூலி, கடை வாடகை, அப்புறமேட்டு சம்பளம், இதெல்லாம் எல்லாமே கொடுத்தது போக உங்ககிட்ட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம், அதுதான் வந்து இந்த 100 கேஷ் ப்ராஃபிட். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 வந்து அந்த கடை சம்பாரித்து கொடுத்துருதுங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கடையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு வாங்குவீங்க? ஸோ இதுக்கான பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை சொல்ல போகிறோம். இந்த டிஸ்கவுண்டட் கிளாஸ் ஃபோன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கடை வந்து 100 ப்ராஃபிட் பண்ணுது. அப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த கடையை நான் வாங்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்கலாம் அப்படின்றத ஒரு கேள்வி தான் வந்து நம்ம வந்து இந்த மெத்தடு மூலம் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ப்ராஃபிட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த கடை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வச்சுருக்கோம். அந்த கடை சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த கடையும் இல்லை. ஸோ நல்ல மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல வச்சுருக்கோம். ஸோ நல்லா பிக்கப் ஆக்கிட்டு இருக்க கடை. சரிங்களா? ஸோ மக்கள் கூட்டங்கள் பெருக ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 80 தான் வருது. ஏன் அப்படின்னா காம்படிட்டர் வந்துடுறாங்க, பக்கத்துலேயே நிறையா கடைங்க வந்துடுது. ஸோ நம்மளால் அந்த அதாவது லாஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு இருந்த 100 உடைய ப்ராஃபிட் வந்து இப்போ நம்மளால் அதை எடுக்க முடியல. சரிங்களா? ஸோ ஒரு 10 இயர்ஸாக அந்த கடை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நல்லா போகுது. அப்போ வந்து 100 வருது ப்ராஃபிட்டு. அப்போ 500 ஃபஸ்ட்டு 5 இயர்ஸு. அடுத்த 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டரு எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாமே சரியில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ப்ராஃபிட் வருது. அப்போ அந்த 5 இயர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 400. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸில் 900 ருபீஸ் சம்பாதிச்சு கொடுத்துருது அந்த கடை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 900 ருபீஸ் அந்த கடையில் கிடைக்குது அப்படின்னா இப்போ அந்த கடையை நீங்கள் எந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குவீங்க? இப்போ நீங்கள் வந்து 900 ருபீஸ் நான் கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. ஸோ சப்போஸ் இது மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, 0. அந்த கடை வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 900 ருபீஸ் நமக்கு வந்து கொடுக்குது. நம்ம அதே 900 ருபீஸ் அங்கே கொடுக்குறோம். ஸோ நோ ப்ராஃபிட், நோ லாஸ். சரிங்களா? அதே அந்த 900 ருபீஸை இன்றைக்கி நான் வந்து எஃப்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டேன் அப்படின்னா ஒரு மினிமம் 7% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? 1500 மாறி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து இப்போவே நம்ம வந்து அந்த விலைக்கு வாங்கிடுறோம். இதனால் வந்து நம்ம லாஸும் இல்லை, லாபமும் இல்லை. ஓகேவா? அதே நம்ம இப்போ 800 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 100 நமக்கு இங்கே லாபமா? 100 நமக்கு இங்கே லாபம் கிடைக்குது, அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒரு ஆனுவல் ரேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 900 ருபீஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 0% தான்.
அதே நீங்கள் 800 ருபீஸுக்கு வந்து அந்த கடையை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா லாபம். பட் ஆனால் அந்த ஓவராலாக பார்க்கும்போது நூறுரூவா லாபம். அதே நீங்கள் ஆனுவலாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் அந்த இது டீலில். அதே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இயர் ஆன் இயர் எனக்கு 11% லாபம் கிடைக்கணும்ப்பா அந்த கடை வாங்குறது மூலியமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னா 300 பேமெண்ட் பண்ணணும். ஸோ 300 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் 11% லாபம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வர்றது அப்படின்னா இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்கினோம்னா நமக்கு நஷ்டம்தான். ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகுது, ஓகே. அப்போ நான் இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு 11% 12% மேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் நம்ம வந்து அந்த ஒரு ஷேரு கொடுத்து வாங்கணும். ஓகே, இது வந்து ஓகே 10 வருஷம் ஓகே. இப்போ அந்த கம்பெனி 10 வருஷத்தில் மூட போகிறது இல்லையே, அவன் கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு தானே இருக்க போகிறான், ஆமாவா? ஸோ அப்படி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இது இருக்குது, இன்னொரு ஃபேக்டர் நம்ம கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி வந்து இன்னும் நிறைய பேர் காம்படிட்டர் வந்துட்டான், என்னை விட பெரிய பெரிய மால்லாம் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க முன்னாடி. ஸோ எனக்கு வந்து இன்னும் ரொம்ப ப்ராஃபிட் கம்மியாயிருது. அதாவது ஒரு வருஷத்துக்கே 30 ரூபா தான் ஓடுது. இது மாதிரி தான் எப்பவுமே ஓடப்போகுது, இது மாதிரி தான் ஸ்டேபிளாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடரேஷன். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு 30ஆல் பெருக்கணும் அப்படின்னா 600 ரூபா. சரி, டோட்டலாக நமக்கு கிடைக்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த 600 ரூபாய்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும், இதுவும் தான் கால்குலேட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா இல்லை 120 ரூபா அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இப்போ என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபிக்ஸ்டு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அது ப்ளஸ் ஃபார் அவர் அதுக்கப்புறம் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி ஃபுல்லாக இருக்க போகுது. பட் ஆனால் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 2% 3% தான் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையை நம்ம வந்து 900 ரூபா மதிப்புள்ள ஒரு கடையை 300 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். வாங்கி ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்வராக 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி 3% 4% ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதுக்கான ஒரு லம்சம் குறிப்பிட்ட ஒரு சின்ன லம்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ கொண்டு வரோம். ஸோ அந்த வேல்யூ தான் 450 ரூபா. அதுதான் இந்த கடைக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இந்த கடன் நான் மீன் பண்ணுறது வந்து என்னென்னா ஷேரு. இப்போ இந்த கடைக்கு பதில் நீங்கள் அப்படியே ஷேரை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஷேருக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ஷேரை வந்து எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு வந்து எப்படி நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். பட் இப்போயே சொன்னோன்னா அது கொஞ்சம் கான்செப்ட்டு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம ஷேரை சொல்லும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்கோசம் இப்போ கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கூட கம்மியான ரேஞ்சுக்கு நம்ம வாங்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபெட் வந்து முடிச்சிருப்பார். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரை வச்சு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.